சுந்தரமும் பார்வதியும் அப்பா பொண்ணு இல்லைங்கிற உண்மை எனக்கு தெரிய வந்தது. பார்வதிய நேர்ல பார்த்த உடனே அவளோட பிறப்பு ரகசியத்தை எனக்கு சொன்னது நீங்க தான். பார்வதி சுந்தரத்தோட பொண்ணா இருக்கவே முடியாதுன்னு சொன்ன உங்களுக்கு கண்டிப்பா பார்வதியோட அப்பா யாருங்கிறது தெரிஞ்சிருக்கு. அந்த உண்மையை தெரிஞ்சுக்கதான் நான் இப்போ உங்களை தேடி வந்திருக்கேன். அம்மா, ஜோதிடங்கிறது தேவ ரகசியம். ஆண்டவன் எழுதின தலையெழுத்த கிரகங்களோட அமைப்பை வச்சு தெரிஞ்சுக்கிற ஞானத்தை ஆண்டவன் எங்களுக்கு கொடுத்திருக்கான். எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா உண்மைகளையும் நாங்க அப்படியே வெளியில சொல்லிட முடியாது, சொல்லவும் கூடாது. சில உண்மைகள் மனுஷங்க பக்குவப்பட்டு தான் தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் இறைவன் அத ரகசியமா மறைச்சு வச்சிருக்கான். அதனால அந்த உண்மைய என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாதுமா. நான் இப்போ ஒரு சிக்கலான சூழ்நிலையில இருக்கேன். பார்வதி பத்தின பிறப்பு ரகசியத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்க சாமி. அதனால உங்க ஜோதிட தர்மத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு எனக்கு பார்வதி யாரோட பொண்ணுங்கிற உண்மையை மட்டும் சொல்லுங்க. என்னோட நிலைமைய நான் உங்ககிட்ட தெளிவா எடுத்து சொல்லிட்டேன். அதுக்கப்புறமும் நீங்க இப்படி என்ன கட்டாயப்படுத்துறீங்களேம்மா. என் தொழில் தர்மத்தை என்னால மீற முடியாது. என்ன மன்னிச்சிடுங்க. நில்லுங்க. சிக்கலான நேரத்துல தெரிஞ்சுக்க விரும்புற உண்மையை மறைக்கிறது எந்த விதத்திலயும் தர்மம் ஆகாது. இத பாருங்க, எனக்கு உண்மையை சொல்லுங்க. பார்வதியோட அப்பா யாரு? அம்மா, என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. என்னால உண்மையை சொல்ல முடியாது. உங்ககிட்ட இருந்து உண்மையை தெரிஞ்சுக்காம நான் இங்க இருந்து போறது இல்ல. சொல்லுங்க, பார்வதி யாரோட பொண்ணு? அவங்க அப்பா யாரு? அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. என்ன தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்க வேண்டாம். என்னால உண்மையை சொல்ல முடியாது. பார்வதியோட அப்பா பத்தின உண்மை தெரிஞ்சவரு நீங்க ஒருத்தர் தான். உங்களை விட்டா நான் வேற யார்கிட்ட இந்த உண்மையை கேட்பேன்? உண்மையை சொல்லுங்க. அந்த உண்மை பார்வதி சுந்தரம் அவங்க 2 பேருக்குமே தெரியும். என்ன சொல்றீங்க? பார்வதிக்கும் சுந்தரத்துக்கும் பார்வதியோட உண்மையான அப்பா யாருன்னு தெரியுமா? ஆமா. அவங்க 2 பேரும் அன்னைக்கு இங்க வரும்போது அவங்க முகத்தை நான் உன்னிப்பா கவனிச்சேன். அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு, அவங்க 2 பேருக்கும் பார்வதியோட பிறப்பு ரகசியம் தெரிஞ்சிருக்குன்னு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அவங்க கிட்டயே போய் உண்மையை கேளுங்க. என்ன விட்டுடுங்க. நந்தினி, இந்த பிளானாவது ஒர்க் அவுட் ஆகுமா? சுந்தரத்துக்கிட்ட இருந்து உண்மையை வர வச்சிடலாமா? கண்டிப்பா வர வச்சிடலாம் ஆண்டி. நிறைய கிரிமினல்ஸ் கிட்ட இருந்து உண்மையை வர வச்சிருக்காரு. ஹலோ மேடம். வாங்க டாக்டர். ஆண்டி, நான் சொன்ன ஹிப்னாட்டிசம் டாக்டர் இவர்தான். ஓ, வணக்கம். ஹலோ, வாங்க வாங்க. டேய், கட்டவுத்தோட. டாக்டர், இவர்கிட்ட இருந்து தான் நீங்க உண்மையை வர வைக்கணும்.
நீங்க போன்ல சொன்ன விஷயம் தானே, நான் பாத்துக்கிறேன். நீங்களா கொஞ்சம் வெளியே இருங்க. சரி போலாம். சிவா, சொல்லுங்க சார். வீல் செட் பண்ணுங்க. ஓகே சார். டாக்டர், ரெடி ஆயிடுச்சா? வீல் ரெடி ஆச்சு டாக்டர். குட். தம்பிங்களா, நீங்க 2 பேரும் வெளியே இருங்க. ஓகே டாக்டர். ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? கொஞ்சம் கண்ணை திறந்து என்ன பாருங்க. சுந்தரம், சுந்தரம், அந்த ஸ்ப்ரே எடுங்க. சார், சார், என்ன கொஞ்சம் பாருங்க. இங்க பாருங்க, என்ன பாருங்க. யார் நீங்க? பயப்படாதீங்க, நான் டாக்டர். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன். உங்க பேர் என்ன? சுந்தரம். எங்க வேலை பாக்குறீங்க? அகிலாண்டேஸ்வரி அம்மா வீட்டில் டிரைவரா வேலை பார்க்குறேன். ஓ, உடம்புல எங்கேயாவது வலி ஏதாவது இருக்கா? தலைவலி இருக்கு, உடம்பெல்லாம் வலிக்குது. அதெல்லாம் குணப்படுத்திடலாம். என்ன? சுந்தரம், அந்த சக்கரத்தை பாருங்க. எங்க? அங்க. சுந்தரம், அங்க பாருங்க. அங்க அங்க அது சுத்திக்கிட்டு இருக்கு பாருங்க. அதையே பாத்துக்கிட்டு இருங்க. உங்களுக்கு என்ன வயசு? என்ன பார்க்காதீங்க, அந்த சக்கரத்தை பார்த்துக்கிட்டே பதில் சொல்லுங்க. அந்த சக்கரத்துக்கு நடுவுல ஒரு புள்ளி இருக்கு, தெரியுதா? தெரியுது. அந்த புள்ளிய மட்டும் பாருங்க. அத பார்த்துக்கிட்டே நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும். உங்க ஒய்ஃப் பேர் என்ன? சாவித்திரி. பேச ஆரம்பிச்சாச்சு. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 2 குழந்தைங்க. ஓ, குட். ஆனா பெண்ணா? ஆண் 1, பொண்ணு 1. நந்தினி, டாக்டரால சுந்தரத்தை ஹிப்னாட்டிஸ் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். பாரு, இவ்வளவு தெளிவா இந்த ஆளு ஆண் 1 பொண்ணு 1 சொல்லிட்டு இருக்காரு பாரு. இருங்க ஆண்டி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். பொண்ணு பையன் பேர் என்ன? பையன் பேரு கணேசன், பொண்ணு பேரு பார்வதி. சுந்தரம், கண்ணை திறந்து பாருங்க. அந்த சக்கரத்தையே பாருங்க. உண்மையே சொல்லுங்க, பார்வதி உங்க பொண்ணா? கணேசன் மட்டும்தானே உங்களுடைய பையன்? பார்வதி உங்களுடைய பொண்ணு இல்லல்ல. நீங்க பார்வதியோட வளர்ப்பு அப்பா. இது உண்மைதானே? ஆமா, அது உண்மைதான். அப்போ
பார்வதியோட உண்மையான அப்பா யாரு? பதில் சொல்லுங்க சுந்தரம். உண்மையை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு பார்வதி என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கிறா. பாத்தியா, ஷோ, அவ எல்லாம் பண்ணுவா, எல்லாம் பண்ணுவா. அந்த உண்மையை மற்றவங்க கிட்ட சொல்லணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா பார்வதிக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தால என்னால அந்த உண்மையை வெளியில சொல்ல முடியாது. இவ்வளவு மயக்கத்திலயும் சத்தியத்தை ஞாபகம் வச்சிருக்கா பாத்தியா? என்னால இவருக்கு மூளை இன்னும் தெளிவான நிலையில தான் இருக்கு. நாம அதை தூங்க வைக்கணும். அப்பதான் நாம கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கும். அந்த ஸ்பெஷல் ஊசி எடுங்க. சரிங்க டாக்டர். டாக்டர். மிஸ்டர் சுந்தரம், இப்ப தலைவலி உடம்பு வலியில எப்படி இருக்கு? முதல்ல இருந்ததுக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. மெதுவா கண்ணை திறந்து அந்த வீலை பாருங்க. பார்வதி உங்ககிட்ட வரும்போது அவங்களுக்கு எத்தனை வயசு? ஆஸ்பத்திரியில பிறந்த உடனே குழந்தைய நர்ஸு என் கையில தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ பார்வதியோட அம்மா யாரு? அவங்க அப்பா எங்க போயிருந்தாரு? மிஸ்டர் சுந்தரம், நீங்க என் கேள்விக்கு பதில் சொல்லலையே. என்ன கேள்வி? பார்வதி யாருன்னு கேட்டேன். பார்வதி அகிலாண்டேஸ்வரி அம்மாவோட மருமக. இவ்வளவு தெளிவா பேசிட்டு இருக்காரு பத்தியா மயக்கத்துல கூட? அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா பார்வதி யாருடைய பொண்ணு, பார்வதியுடைய அப்பா யாருன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சொல்லுங்க சுந்தரம், நான் கேட்ட கேள்வியில உங்களுக்கு புரிஞ்சதில்ல? உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும்னு அது எனக்கும் தெரியும். அந்த வீலை பார்த்து கரெக்டா சொல்லுங்க. பார்வதியோட அப்பா பேரு ஆதிக்கடவுர். ஆதிக்கடவுர்? ஆதிக்கடவுர் பரமேஸ்வரையா. அகிலாண்டேஸ்வரோட அண்ணன் பொண்ணுதான். அவங்களோட அண்ணன் பொண்ணுதான் பார்வதி. அண்ணன் பொண்ணுதான் பார்வதி. அண்ணன் பொண்ணுதான் பார்வதி. என்ன நந்தினி இது? ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அந்த பார்வதி ஏதோ ஒரு ஜமீன்தார் வீட்டு பொண்ணுன்னு தெரிஞ்சுக்க வந்தா கடைசியில அவ ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரிக்கு அண்ணன் பொண்ணாவே. தலையெழுத்து. இது தெரியாம நான் அந்த சமையல்காரியா அவ பெத்த தகப்ப முன்னாலேயே படாத பாடு படுத்திருக்கேன் நந்தினி. இப்ப என்ன ஆகும்னு தெரியலையே. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க ஆண்டி. இப்ப இந்த உண்மை நமக்கு மட்டும்தானே தெரியும், அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு தெரியாதுல்ல? அப்படி இல்ல நந்தினி. அகிலாவுக்கு எங்க அடிச்சா எப்படி வலிக்கும், எப்படி உண்மையை வாங்கணும்னு நல்லாவே தெரியும். சுந்தரத்துக்கிட்ட நீ உண்மையை சொல்லல நான் உயிரை விட்டுருவேன்னு பிளாக்மெயில் பண்ணா அப்ப சுந்தரம் என்ன பண்ணுவா? விசுவாசத்துல உண்மையெல்லாம் சொல்லிடுவான்ல. அவனை வெளியில விட்டாதானே உண்மையை சொல்லுவான். இனிமே சுந்தரம் ஏன் கட்டுப்பாடுல தான் இருப்பான்.
மேடம் ஓகேவா? தேங்க்யூ. ம். இனிமே சுந்தரம் மயக்கத்துல தான் இருக்கணும். அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. டோன்ட் வரி மேடம். என் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அப்பப்போ இன்ஜெக்ஷன் போட சொல்லியிருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க. ஓகே, உங்களுக்கு அக்கவுண்ட்ல நான் போட்டு விடுறேன். சரி மேடம். Thank you. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. நீ இவ்ளோ பெரிய ராஜ விசுவாசியா? சரி, நான் கிளம்புறேன். ம், பாத்துக்கோ நந்தினி. ஓகே ஆண்டி, போயிட்டு வாங்க. அம்மா தாயே, நடக்கிறதெல்லாம் எதுக்காக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்? அம்மா, நான் இது வரைக்கும் எத்தனையோ சோதனைகளை கடந்து வந்திருக்கேன். ஆனா அப்பெல்லாம் என் மனசுல ஏற்படாத ஒரு கலக்கம் இப்ப எனக்கு ஏற்பட்டிருக்கு. அம்மா என்னையும் அப்பாவையும் எப்பவுமே நம்பிக்கைக்குரியவங்களா தான் பாக்குறாங்க. ஆனா நானும் அப்பாவும் என் பிறப்ப பத்தின ரகசியத்தை அம்மா கிட்ட மறைச்சிட்டு இருக்கோம். குற்ற உணர்ச்சியால நான் தவிச்சிட்டு இருக்கேன். இது நாள் வரைக்கும் நான் எனக்குன்னு உன்கிட்ட எதுவுமே வேண்டிக்கிட்டதில்ல. முதல் முறையா உன்கிட்ட ஒண்ணு வேண்டிக்கிறேன். அகிலாமா என்ன அவங்க அண்ணன் பொண்ணுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால என்ன சாதாரண குடும்ப பொண்ணா நினைச்சு என்ன அவங்க மருமகளா ஏத்துக்கணும். அதுக்கு நீதாமா அருள் புரியணும். ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். என்ன வீடு மயான அமைதியா இருக்கு. சுந்தரம் வீட்ல இல்லைன்னு தெரிஞ்சே வீடே அமளி துமளி ஆகும்னு பார்த்தா இவ்வளோ அமைதியா இருக்கு. விசுவாசிக்கு இவ்வளவுதான் மரியாதை. பார்வதி, பார்வதி, பட்டம்மா. அம்மா, பார்வதி எங்க? வர சொல்லு. பார்வதி பார்வதி கோயிலுக்கு போயிருக்காமா. அப்போ சுந்தரம் எங்க? சுந்தரம் அங்கே. அது அம்மா, அவரு அவுட் ஹவுஸ்ல இருக்காருமா. அவுட் ஹவுஸ்ல. ப்ரோ, அம்மா ஏன் ப்ரோ இவ்வளோ கோவமா இருக்காங்க? ஏதோ நடக்க கூடாது நடந்திருக்கு. வா போய் பார்க்கலாம். வாங்க ப்ரோ. என்னாச்சு? அத்தை, என்ன நடக்குதுங்க? ஒரு 10,000 வாழ பட்டாச கொளுத்தி போட்டுட்டீங்க போல இருக்கு. தின்னி முட்டை 10,000 வாழெல்லாம் ரொம்ப சாதாரணம். இது அதுக்கும் மேல. வா.